எடக்கு மடக்கா பேசுறது, ஏடா கூடமாக பேசுறது, வம்புழுக்கிற மாதிரி பேசுறது, தகராறு பண்ணுற மாதிரி பேசுறது, பிரச்சனைக்குரிய விஷயங்களை மொட்டைத்தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறது, இதெல்லாம் சீமானுக்கு என்னென்னா, அந்த சரக்கு அடிச்சுட்டு தகராறு பண்ணுறவங்க என்னென்னலாம் பேசுவாங்களோ அதெல்லாம் பொதுக்கூட்டத்தில் சீமான் பேசுகிறார். எல்லாருமே தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக உச்சநீதிமன்றத்தின் கதவுகளை தட்டியிருப்பாங்க. ஒரு பாலியல் வழக்கில் என்னை கைது செய்யக்கூடாது என்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்ட ஒரு பெருமை வேற யாருக்குமே கிடையாது. இவ்வளோ பெரிய கேவலம் வேற யாருக்குமே கிடையாது. கேட்டால் நான் 6-7 முறை கருக்கலைப்பு செய்ததில் நான் ஒரு பெரிய சாதனையாளன்னு சொல்ல வெக்கமா இல்லையா சீமானுக்கு? சீமான் எப்படி பெண்களிடத்தில் போய் நாளைக்கு ஓட்டு கேட்க முடியும்? சீமானுக்கு எந்த அருகதையும் கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசு ஒரு புள்ளி விவரங்களின் அடிப்படையில் எடுத்தாலும் அவர்கள் எதையாவது அதன் மூலமாக எதையாவது ஒன்றை நிறைவேற்ற முடியுமா? இப்போ நம்ம நீட் தேர்வு வேணாம் அப்படின்னு நம்ம தீர்மானம் ஏற்றோம் சட்டப்பேரவையில். ஆளுநர் மாளிகையில் கொண்டு போய் கொடுக்குறோம். குடியரசுத் தலைவருக்கு அது போகணும். நீட்டிலிருந்து விதிவிலக்கு பெறணும். அந்த அதிகாரம் மாநில முதலமைச்சருக்கே இருந்தால் தீர்மானம் போட்டதோடு அவர் விட்டுருவாரா? நீட் தேர்வை விலக்கு செஞ்சிருவார்ல அவருக்கு அதிகாரம் இல்லாதனால தானே ஆளுநர் மாளிகைக்கு அது போகுது. சட்டப்பூர்வமாக அது நிறைவேற்ற முடியாதனால தானே அது போகுது. அப்போ அதிகாரத்தை பூரா ஒன்றிய அரசாங்கம் குவித்து வைத்துக் கொண்டு மாநில அரசாங்கத்தை அதிகாரமற்ற ஒரு அமைப்பாக வைத்திருக்கிறாங்க. ஏற்கனவே கடந்த ஆட்சியில் அதிமுகவுடைய ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டு தந்தார். நீதிமன்றம் என்ன செஞ்சிச்சு? தள்ளுபடி பண்ணிருச்சுல, செல்லாதுன்னு.